அச்சச்சோ இசை, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சுபத்ரா வீட்டோட மகாராணி மாதிரி இருந்த, அடுத்த நிமிஷமே அது எல்லாம் போய் இப்படி நடு தெருவுக்கு வந்துட்டே இசை. ஒருவேளை இதெல்லாம் உன் ஜாதகத்தினாலதான் நடந்திருக்குமோ? என்ன கொழுப்பம் உனக்கு? கொழுப்பெல்லாம் இல்ல, என்ன வெளியே அனுப்பணும்னு நீ என்னென்ன பிளான் போட்ட. இப்ப என்ன நடந்துச்சு? உன் கட்டம் சரியில்லைன்னு அவங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இனிமே அவங்க கட்டம் தான் சரியில்லைன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. என்னடி சொன்ன? உன்னால என் குடும்பத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. கைய எடு. கோவில்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? சரி சரி, இதெல்லாம் உன் கட்டத்திலே எழுதல போல இருக்கு. என்னடி வெறுப்பேத்திரியா? ஓ, அப்ப நான் பேசுறதுல நீ வெறுப்பாக்குறியா? உன்னை இன்னும் காண்டேத்துறதுக்கு ஒரு சூப்பர் மேட்டர் சொல்லவா? முக்கியமான மேட்டர் இது, சொல்லவா? என்னடி சொல்ல போற? உன்னோட மாமா அந்த பாஸ்கரன் இருக்காருல, எப்ப பாரு ஒரு ஓரமா நின்னுகிட்டு ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு கடுப்பேத்திட்டே இருப்பாரு. அதான் சரி, இந்த கொசத்தல்ல குறையட்டுமேன்னு அவரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ண. ஆனா நீ சரியான டைம்ல வந்து காப்பாத்திட்ட. நீ மட்டும் போகாம இருந்திருந்தன வெய்யு, அந்த ஆள் இந்நேரம் போட்டோல சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்படி காரியத்தையே கெடுத்துட்டியே. என்னடி சொன்ன? என் மாமாவை கொலை பண்ண நீ ட்ரை பண்ணியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அத நீ என்கிட்டயே வந்து சொல்லுவ? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏண்டி ஏன் இப்படி அடுத்தவங்க உயிர் எடுக்கணும்னு சொல்லி வெறி புடிச்சு அலையற? வெறி தாண்டி, வெறிதான். சுபத்ரா குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அழிக்கணுங்கிற வெறி எனக்குள்ள இப்பவும் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பாவம், நீதான் இந்த ஆட்டத்திலேயே இல்லையே. இனி யார் அவங்களை காப்பாத்த போறாங்கன்னு தான் தெரியல. நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். என்ன பண்ணுவ? நான் பண்ணத வந்து சொல்லுவியா? அதெல்லாம் நடக்காது. முதல்ல அந்த கேட்டு தாண்டி நீ உள்ள வர்றதுக்கு உனக்கு ஆக்சஸ் கார்டே இல்ல. அதான் அந்த பெர்மிஷன் அதையும் மீறி நீ உள்ள வந்தான்னு வச்சுக்கோயேன், நீ உள்ள வர்றதுக்காக என் மேல ஐயோ 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 என் மேல பழி போடுறா அப்படின்னு சொல்லுவ. என்ன எப்படி வசதி? நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நீ ஜெயிச்சிட்டதா மட்டும் நினைக்காதடி. நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. அச்சோ, பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குது போலயே. அதான் பசியில ஏதோ பனாத்திக்கிட்டு இருக்க. இந்த கோவில்ல அன்னதானம் போடுவாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா படுத்துக்கோ, சரியா? வரட்டா? இத்தனை வருஷமா நான் எங்கன அன்பும் பிரியமும் எனக்குன்னு வரப்போற குடும்பத்துல என் புருஷன் கிட்டயும் மாமியார் கிட்டயும் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். என் அத்தை மாமாவ என்னோட அம்மா அப்பாவை தான் நான் நினைச்சேன். என்னமோ என் விதியில அப்பா அம்மா மாதிரி நினைக்கிறவங்க கூடயும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு. விஷால், இசை, என்ன இசை, இங்க என்ன பண்ற? அது அத்தை. இசை, இங்க பாரு, வீட்ல நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத, புரியுதா? எல்லாம் சரியாயிடும். நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். வா வா போ. வீட்டுக்கா? வேண்டாம் விஷால், அது எப்படி முடியும்? அத்தை என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க விஷால். அவங்க சொல்லட்டும் இசை, இப்ப நான் வந்து உன்னை கூப்பிடுறேன்ல, வா வா வீட்டுக்கு போலாம். நான் வரல விஷால். வெளிய போன்னு சொல்லி துரத்துன வீட்டுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? என்னால முடியவே முடியாது. இசை, வர முடியாதுன்னா சொல்ல முடியாது, புரியுதா? அது என் வீடு, சட்டப்படி நீ என் வைஃப்.
அந்த வீடு தான் நீ இருக்க வேண்டிய இடம். புரிஞ்சுதா? அதெல்லாம் உண்மைதான் விஷால். ஆனா அது உன் வீடு மட்டும் இல்ல, அத்தையோட வீடும் தான். அத்தை சொன்ன அந்த வார்த்தைய மீறி என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது விஷால். அப்போ என் அப்பா அம்மாவ உன்னோட அப்பா அம்மாவா நினைச்சேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பொய்யில? இல்ல, அவங்க எப்பவுமே என்னோட அப்பா அம்மா தான். சும்மா வாய் வார்த்தையா சொல்லாத இசை. அவங்க உன்னோட அப்பா அம்மாவா இருந்திருந்தா அந்த கொலகாரி ஸ்ரீஜா இருக்கிற இடத்துல இப்படி விட்டு வந்திருப்பியா? என்னடா இவன் இப்படி பேசுறான்னு தோணுது இல்ல? இப்பதான் எனக்கு ஸ்ரீஜாவை பத்தி நிறைய விஷயம் ஒவ்வொன்னா தெரிய வருது. அப்பாவ கார்ல பெர்ஃபியூம்க்கு பதிலா ஏதோ கெமிக்கலை வச்சு அப்பாவை சாகடிக்க பாத்திருக்கா. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீஜாவை பத்தி நீ சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா ரிலேட் பண்ணிட்டே இருந்தேன். அவளை பத்தி நீ இதுவரை சொன்னது எல்லாமே சரிதான். ஆனா அவ பண்ண எல்லாத்தையும் நிரூபிக்க நம்ம கிட்ட எவிடன்ஸ் தான் இல்ல. நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும், அவளை துரத்தணும். அவளை துரத்தி விட்டுட்டு வர்ஷினியும் அண்ணனையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்.